குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். எந்த ராஜாஜி பார்ப்பனர் அந்த கருத்தோட பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அவருடைய ஆலோசனையில் தான் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணார் பெரியாருன்றாங்க. தேர்தல்னு மற்ற விஷயங்கள்லாம் ஏதோ ஓடிட்டு இருக்கிறப்ப முடியல. அப்புறம் அவர் நடிக்கிறதுக்கு போயிட்டார். அப்புறம் திரும்ப வரப்போ தான் இந்த 7ஆம் தேதி அன்னைக்கு இந்த 2 பேருக்கும் பொதுவான நண்பராக இருக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி கிட்ட சொல்லி, நேற்று வரைக்கும் கை கொடுத்த அண்ணன் தம்பி என்னெல்லாம் இன்னைக்கு என்னை எப்படிலாம் என்னை எதிரியாக பார்க்குறான், பொழுது போனால் பொழுது விடிஞ்சு அத்தனை பேரும் என்னை கதையெல்லாம் பிரமாதமாக சொல்ல கையை அப்படி வச்சுக்கிட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டுன்னு இருக்கிறார். அதில் அந்த கெட்ட பையன் சார் ரஜினி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் அந்த காலத்தால் அழிக்கும்போது பெரிய ஒரு நடிகனாக நீங்கள் இருந்திருப்பீங்க. முரட்டு காலைன்னு ஒரு சினிமா உங்களை கமர்ஷியலாக மாற்றிடுச்சு. சீமான் 500 கோடி கொடுத்து படம் கொடுப்பாரா ரஜினிக்கு? ஆனால் அந்த ஸ்டாலின் அவங்க குடும்பத்தில் எத்தனை கம்பெனி இருக்குது, தொடர்ச்சியாக படம் கொடுத்துட்டு இருப்பாங்களா? அவருக்கு எது ஆதாயம் பார்ப்பார்ல? முன்னாடிலாம் சீமான் ஆர்எஸ்எஸ்னாக்கா கடுங்கோபமாக திட்டுவார், வார்த்தைகள்லாம் வேறு மாதிரி வரும். இப்போ ஆர்எஸ்எஸ்னு ஒரு சாஃப்ட் கார்னர் வந்திருக்கு. பாரதிய ஜனதா கட்சி அதானி விஷயத்தை அவர் தான் முதன்மையாக பேசியிருக்கிறாரு. திமுக பேசுதா? 24 மணி நேரம் சீமானை கவனிப்பது. சீமானுக்கு மனசபை யாருன்னா இருக்காங்களா, ஏகலை பிடிங்க, அவரை கூப்பிடுங்க, ஒரு பேட்டி ஒன்று கொடுங்க, எடுத்து போட்டு பெருசாக பண்ணுங்க. இதுதான் ஓடிட்டுருக்கு. இப்போ அந்த சமாதிக்கான இடத்த பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சைன்னு நான் சொல்கிறேன், மறுக்க முடியுமா? நீங்கள் கோடி கணக்கில் போட்டு வசந்த மானியமாக கட்டிட்டு பெட்ரூம் மாஸ்டர் லைட்டே தான் வேணும்னு ராஜ்நாத் சிங்கையே தான் கூப்பிட்டு வரீங்க. அதுக்கு மட்டும். வணக்கம் ஏக்லே. வணக்கம் சுஜி. ரஜினிகாந்த் சீமான் சந்திச்சது தான் இன்னும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. ஒரு காலத்துல கடுமையாக விமர்சித்து வச்சவர் ரஜினியை. நான் தமிழர் கட்சி ஆளுங்களாக கூட அவர் கன்னடர் தமிழர் விமர்சித்தாங்க. இந்த சூழல் அவர் அரசியல் பற்றி பேசுறதுக்காக சீமானை போய் சந்திச்சது சரியா? சீமானை போய் சந்தித்தது சரியான மேம்பாட்டு. நானே கூட தொடக்கத்தில் எனக்கு அந்த புரிதல் இருந்தது. அவர் பேசுனதை ஒட்டி நானும் நாம் தமிழர் கட்சி சீமானை விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். அவர் பேசின சில கருத்துக்கள் தான். அந்த சந்திப்பு சரியா தவறா அப்படின்னா, அரசியலை பொறுத்த வரைக்கும் யாரையும் பார்க்கலாம். நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை என்றதுக்கு நிறைய இருக்குது திமுக வரலாறு. எந்த பார்ப்பன சனாதனத்தினுடைய கூடாரமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், அது காங்கிரஸ்லேயும் பார்ப்பன ஆதிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்களோ, அதே ராஜாஜினுடைய தயவில் அந்த கூட்டணி வச்சுருந்தா திமுக போய் அரியணையில் முதல்வர் நாற்காலியில் உட்காருது. அப்போ நீங்கள் அதுக்கு என்ன சொல்லுவீங்க? நீங்கள் எந்த ராஜாஜி பார்ப்பனர் அந்த கருத்தோட பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அவருடைய ஆலோசனையில் தான் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணார் பெரியாருன்றாங்க. விமர்சிக்கிறது வேறு, நண்பர்களாக இருந்துக்கிட்டு இருக்கிறது வேறு. அந்த வகையில் அவர் போய் சந்திக்கிறத நான் தப்புன்னு சொல்ல வரல. சந்தித்த பிறகு சில வார்த்தைகளும் அதை ஒட்டின சில விஷயங்கள் மட்டும்தான் நான் விமர்சனமாக பார்த்தேன். இப்போ நீங்கள் சந்தித்தது சரியானு கேட்குறீங்கள, சரியானது அதில் ஒன்றும் இல்லை. அப்புறம் இவராக வலியை போய் சந்தித்ததாக தான் முதல்ல பரப்பப்பட்டது. எனக்கும் கூட அப்படியாக தான் தகவல் வந்தது. வேட்டையன் படம் அப்படின்னு ஒன்று வந்த உடனே அதில் ஒரு மாறுபட்ட விமர்சனத்தை அவர் வைக்கிறாரு. அது ரஜினி பார்க்குற உடனே டக்குன்னு ஒரு வித்தியாசமாக பேசுகிறாப்பில்லையே, நான் பார்க்கணுமே அப்படின்றாரு. அதை வச்சு தான் அந்த பேசுகிறாரு. பேசுனது நல்லா இருக்குது, நான் பார்க்கணுன்னு சொன்ன உடனே இவர் அந்த நேரத்தில் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார். தேர்தல்னு மற்ற விஷயங்கள்லாம் ஏதோ ஓடிட்டு இருக்கிறப்ப முடியல. அப்புறம் அவர் நடிக்கிறதுக்கு போயிட்டார். ஒரு படம், அதுக்குள்ளே இன்னொரு படம் வந்தது, அதில் நடிச்சுட்டு அப்புறம் திரும்ப வரப்போ தான் இந்த 7ஆம் தேதி அன்னைக்கு இந்த 2 பேருக்கும் பொதுவான நண்பராக இருக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி கிட்ட சொல்லி, இவர் ஒரு வேலை போய் சொல்லியிருப்பார், ரஜினி உங்களை பற்றி இந்த மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு சீமான் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம். அப்படின்னா நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் புதுசாக அப்போ என்ன நான் புரிஞ்சுக்கிறேன் ரஜினின்னா, நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தை சொல்கிறீங்கன்னாக்கா அது ஏற்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் சீமானை பார்க்கணும் அப்படின்னு 7ஆம் தேதி மாலை பேசுகிறாங்க. பேசும்போது இவர் எனக்கு 8ஆம் தேதி காலையில் தம்பிங்கெல்லாம் வந்துடுவாங்க, பிறந்த நாள் எனக்கு அப்படின்னு. அப்போ நாள் சாயங்காலம் வச்சுக்கலாமா? இல்லை அன்றைக்கி அவ்வளோ நெருக்கடியெல்லாம் உட்காந்து பேசிட்டுலாம் இருக்க வேணாம். சரி அப்போல்லாம் சந்திப்பெலாம் அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிவிட்டோம். 8ஆம் தேதி பிறந்தநாள் நிகழ்ச்சி முடிவிட்டு 9ஆம் தேதி சந்திச்சுக்கலாமான்னு கேட்குறாரு. நான் 9ஆம் தேதி காலையில் ஃப்ளைட் டிக்கெட்லாம் ஆல்ரெடியாக போட்டுட்டேன், திரும்ப பிரச்சாரம் போய் முடிச்சுட்டு வரேன்னு. இப்போ இந்த இடத்துல இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாடு அரசியலில் எந்த தலைவராக இருந்தாலும் ரஜினி இந்த மாதிரி ஒன்று சொல்லி எல்லா நிகழ்ச்சியும் கேன்சல் பண்ணிட்டு போய் உட்காந்துருப்பாங்க. அதானே நடந்திருக்கும். ஆனால் இவராக தான் இருக்கிறார். அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் அந்த சந்தர்ப்பம் வாய்ச்சது, போய் சந்திக்கிறாங்க. அங்கே சந்திக்கிறப்ப அரசியல் பேசப்பட்டதானா, பேசப்பட்டது என்ன மாதிரி அரசியல் அவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னா, முகத்தை பார்த்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு மணி நேரம் பேசிகிட்டே இருக்கிறாரு. அது முழுக்க சினிமா. அப்புறம் நான் சொல்கிறாங்க, அப்புறம் உங்கள் முகம் ரொம்ப தெளிவாக இருக்குது, நல்லா இருக்கீங்க, ஆரோக்கியமாக இருக்கீங்க, முகம் தெளிவாக இருக்குது, சுறுசுறுப்பாக இருக்கீங்க. இந்த அரசியலுக்குள்ளே நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நேரம் சுற்றி பகையாளியை வச்சுட்டு இருப்பீங்க. நேற்று வரைக்கும் கை கொடுத்த அண்ணன் தம்பி என்னெல்லாம் இன்றைக்கி எப்படிலாம் என்னை எதிரியாக பார்க்குறான், பொழுது போனால் பொழுது விடிஞ்சு அத்தனை பேரும் என்னை எதிராக தான் போடுறான், பதிவு பேசுகிறேன், அப்படி தான் வருது. அரசியல் ரீதியான எதிரி, இன்னும் மற்ற கட்டமைப்பில் எதிரி, பிஸ்னஸ் ரீதியில் எதிரி, சுற்றி எதிரியாக தான் உங்களுக்கு இன்றைக்கி நேரம் வந்திருப்பாங்க. நிம்மதி இல்லாமல் நீங்கள் இருந்திருப்பீங்க.
நோயில் சிக்கி இருப்பீங்க, அதெல்லாம் இல்லாமல் நிம்மதியாக இன்னைக்கு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு தான் நேற்றே என்னவோ அவர் ரஜினி ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது ஜானகி அம்மாள் இதுக்கான வீடியோவில் பேசி அதில் வந்து பேசுகிறாரு. அது என்னன்னா சீமான் அவர்கள் பேசின அந்த வார்த்தை தான் அவருக்கு வந்திருக்கு. வந்திருந்தானே அந்த ரஜினி இருந்திருக்க மாட்டார். இந்த வயசுக்கு அவருக்கு ஏற்கனவே உடம்புல இருக்கிற இந்த பிரச்சனைக்கு இவ்வளோ சுறுசுறுப்பாக அவரால் இருந்திருக்கவே முடியாது. சோர்வை தான் சந்திச்சிருக்கணும், ஒரு பெரிய மனச்சங்கடத்தை சந்திருக்கணும், அவதூறுகளை சந்திச்சிருக்கணும். விட்டு வச்சுருப்பாங்களா இன்றைக்கி இதே திமுக இல்லை அதிமுக இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் கட்சி அரசியல் விமர்சனன்ற பேரில் அவதூறுகளை வாரி ரஜினி மேலே வீசியிருப்பாங்களா இல்லையா? அதுக்கு பதில் சொல்கிற இடத்துல அரசியல் தானே அவர் பண்ணிட்டு இருந்திருக்கணும், டெய்லியும் அது தானே ஓடிக்கிட்டு இருந்திருக்கணும். அதனால் எனக்கு நான் இப்போ அப்படி தான் இருக்கிறேன்னா அந்த இது உங்களுக்கு வந்திருக்கும், முகம் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு. அதை தாண்டி சினிமா நீண்ட காலம் என்ன பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு நடிகன், மாபெரும் நடிகன்றது அந்த முள்ளும் மலரும், ஜானி, இந்த கதையெல்லாம் பிரமாதமாக சொல்ல கையை அப்படி வச்சுக்கிட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டு இருந்திருக்கிறாரு. அதில் வர அந்த கெட்ட பையன் சார் ரஜினி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம், அந்த கதை, இந்த மாதிரியான இது நீங்கள் தேர்ந்தெடுத்து இப்படியான பண்ணியிருந்தீங்கன்னாக்கா காலத்தால் அழிக்க முடியாத பெரிய ஒரு நடிகனாக நீங்கள் இருந்திருப்பீங்க. முரட்டு காலைன்ற ஒரு சினிமா வந்து உங்களை கமர்ஷியலாக மாற்றிடுச்சு. அன்னைக்கு தொடங்கி இன்ன வரைக்கும் நீங்கள் இப்படியே தான் இருந்திருக்கீங்க. எல்லாம் இப்படி தூக்கி போட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுற படம் அந்த 2-3 படமாக தான் இருக்குது நீங்கள் நடிச்சது. அதை தாண்டி வேறு எதனா மனசில் நிற்கதா சொல்லுங்கள். ஏன் ரஜினி ஒரு நடிகன் இதுக்கு மேலே வந்து சம்பாதிக்கணும், இதுக்கு மேலே பேர், இதுக்கு மேலே ஓட்டம் அப்படின்னு உங்களுக்கு ஒன்றும் தேவையும் கிடையாது. இனிமேலாவது இப்படியான கதைகளை எடுத்து சமூக பிரச்சனையை சார்ந்து, இளைஞர்கள் நலன் சார்ந்து இந்த மாதிரி ஒரு கதை கருவை எடுத்து நீங்கள் நடிச்சிங்கனாக்கா அது காலத்துக்கு நிற்கும்ல. மீண்டும் ஒரு முள்ளும் மலரும், ஒரு ஜானி, இப்படியான இந்த திரும்ப சொன்னால் அந்த 2-3 படங்களை தவிர ரஜினி சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்குது? இதுதான் அவர் பேசின சாராம்சனுடைய சுருக்கம். இதுதான் ரொம்ப வியந்து கேட்டுக்கிறார். இதுதான் அந்த சந்திப்பு. இதை தாண்டி அரசியல் விஜய் வந்து இப்போ எதிராக போயிட்டாரு, அதை ஆல்டர்னேட் சரி பண்ணுறதுக்காக போய் பார்த்தாரு, வழியை போய் பார்த்தாரு. சிலர் போடுறப்ப ரஜினியிடம் சீமான் கதறி அழுதார், விஜய் எனக்கு துரோகம் செய்து விட்டார். அதாவது விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலாம் ரஜினி ரசிகரோட ஆதரவை பெறதுக்காக போய் சந்திச்சார் அப்படின்னு ஒரு சில பேர். ரஜினி ரசிகருடைய இதெல்லாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே இன்னைக்கு கிரவுண்டில் இல்லை, நம்ம அதை ஒத்துக்கணும். ஒரு இன்வால்மெண்ட்டோடு இருக்கிறவங்க வந்துட்டு அவங்க வந்து வேறு ஆதரவு தளத்தில் தான் இருக்கிறாங்க. இப்போ விஜய்க்குமே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரசிகராக எல்லாருமே, நானும் ரசிகராக இருந்திருக்கேன், நீங்களும் ரசிகராக இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு கட்சி, எனக்கு ஒரு கட்சின்னு இருந்திருக்குது. அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டோன்னே நான் போக மாட்டேன், நீங்கள் போக மாட்டீங்க, சரியா? இப்படி தான் நிறைய நடக்கும். ரஜினிக்கு அதுதான் நடக்கும். ரஜினி ரசிகர்கள் எப்படி சீமானுக்கு வருவார்? சரி, இன்னொரு விஷயம், சீமானா இல்லை ஸ்டாலின் அவர்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி யாரை தேர்வு பண்ணுவார்? சீமானால் அவருக்கு ஒரு ஆதாயமும் கிடையாது. ஏன் அவர் வந்து திரும்ப ஒரு சோதனைக்குள்ளே விழணும் இந்த வயசில்? அவர் ஸ்டாலின் அவர்கள் தான் தேர்வு பண்ணுவார். அவர் ஒரு கார்பரேட் சிந்தனையோட இருக்கிறவர். அவர் உழைக்கும் மக்கள் இந்த அதிகார மட்டத்தில் தலைவர் அப்படின்ற இதில் சீமா தேர்வு அப்படிலாம் அவர் பார்க்கவே மாட்டார். பார்த்த மக்கள் நலன் சார்ந்த சிந்தனை வந்து ரஜினிக்கு குறைவு என பொறுத்திருக்கு. அவர் சொல்லலாமா ஒழிய தூத்துக்குடி துப்பாக்கி சூட அவர் என்னென்ன பண்ணார்? தீவிரவாதம் தானே சொன்னார். அவர் பேசியிருக்கக்கூடாது. இல்லை, அது ஒரு மக்கள் போராட்டம். அது எவ்வளோ நாள் நடந்துக்கிட்டு இருக்குது? ஏன் குறிப்பாக அந்த இறுதி நாளில் அந்த கலவரம் வெடித்தது, அந்த கமிஷன் அறிக்கை வந்திருக்கிறது, இவ்வளோ உண்மைகள் தெரிஞ்சிருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு தலைவராக இருக்கிறோம், அதை விசாரித்து அது மக்கள் பக்கம் தப்பு இல்லைன்றதாவது சொல்லி அறிக்கை கொடுத்துருக்கணும். இல்லை, செய்யவே இல்லையே. அதான் ஒரு கார்பரேட் மைண்ட் அவருக்குள்ளே இருக்குது. ஸ்டாலினா சீமானா அப்படின்னாக்கா ஸ்டாலின் பக்கம் தான் நிற்பார். சீமான் 500 கோடி கொடுத்து படம் கொடுப்பாரா ரஜினிக்கு? ஆனால் அந்த ஸ்டாலின் அவங்க குடும்பத்தில் எத்தனை கம்பெனி இருக்குது, தொடர்ச்சியாக படம் கொடுத்துட்டு இருப்பாங்களா? அவருக்கு எது ஆதாயம் பார்ப்பார்ல? ஆதாயத்தை பார்த்து விட்டு மக்கள் நலன் அப்படின்ற ஒரு அரசியல் நிலைப்பாட்டுக்கு ரஜினி வரதுக்குலாம் ரொம்ப ரொம்ப தூரம் பயணிக்கணும். ஒன்றும் அப்படிலாம் அவர் கிடையாது. ஒரு நார்மல் கமர்ஷியல் மனிதராக தான் நான் பார்க்குறேன் அவரை. அவர் நல்லவரா கெட்டவரா அது அப்பாற்பட்டது. எங்கே இருக்குது? நம்ம ஏன் அதை வந்து இவர் கூட போய் நின்றுட்டு இவ்வளோ சகிச்சுக்கிட்டு இவ்வளோ சங்கடத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அங்கே ஒரு சேஃப்டி இருக்குது. அவர் இங்கே அந்த சேஃப்டி, அவருக்கு பாதுகாப்பு இருக்காது. படம் நிறைய வந்துகிட்டு இருக்கும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னாக்கா பாஜகவுக்கும் சீமானுக்கும் கூட்டணி வரலாம், அதுக்கு ரஜினி முயற்சி இருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு இல்லை, அப்படி பேசப்பட்டது. அதுதான் நான் விமர்சனமாக வச்சது. சீமான் மேலே நான் விமர்சனம் பண்ணதுக்கு என்ன காரணம்? அதனால தான் சொன்னேன். ரவீந்திரன் துரைசாமி வந்துட்டு இருந்தோடனே ஒரு வார்த்தை அவர் சொல்கிறார். அவர் சொல்கிறார், முன்னாடிலாம் சீமான் ஆர்எஸ்எஸ்னாக்கா கடுங்கோபமாக திட்டுவார், வார்த்தைகள்லாம் வேறு மாதிரி வரும். இப்போ வந்துட்டு ஆர்எஸ்எஸ்னு ஒரு சாஃப்ட் கார்னர் வந்திருக்கு அப்படின்றது சீமான் முடிவு பண்ணலை. ரவீந்திரன் துரைசாமி அவர் கருத்தை அங்கே வந்து திணிக்கிறார். ரஜினி சந்திச்சுட்டு வந்ததில் ஒரு கருத்தை அவர் திணிக்கிறார். இதெல்லாம் வந்து இப்போ விமர்சனங்கள் வர்றதுக்கு பாஜகவோடு கூட்டணின்னு, எந்த காலகட்டத்திலையும் தேசிய கட்சியோடு கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சு தான் அவர் பயணம் பண்ணிட்டு இருக்கிறார். அதுக்கு பாஜக இவரும் பேசும்போது ட்ரை பண்ணாங்க. அது எல்லாருக்கும் பேசும்போது சங்கி என்றால் நண்பன் அப்படின்னு பேசினார் இல்லையா? இல்லை, அதனுடைய அர்த்தத்தை சொல்லியிருப்பார். அதுக்காக வந்து பாரதிய ஜனதா கட்சி எப்படி ஏற்றுக்கிறது? இப்போ இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதானி விஷயத்தை அவர் தான் முதன்மையாக பேசியிருக்கிறாரு. திமுக பேசுதா? இந்துத்துவாவை எதிர்க்கிறதா சொல்கிற திமுக பேசுகிறாரா? ஸ்டாலின் பேசுகிறாரா? நீங்கள் தான் இந்துத்துவாவை தடுக்கக்கூடிய ஒரே ஒரு சீன பெருஞ்சுவர் நாங்கள் மட்டுமே தான் திராவிடம்
திமுக நாங்கள் மட்டுமே தான் சொல்லிட்டு எங்கே போயிட்டீங்க இப்போ? கமுக்கமையாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. 1500 கோடி யார் வாங்கினது? யார் பேசப்பட்டது? ஏம்மா ஆமாம் சைலண்ட்டாக இருக்கீங்க? பேசுறது நாம் தமிழர் கட்சி தானே பேசிட்டு இருக்குது. அப்புறம் பாஜகவோட கூட்டணி உறவு வேணும்னா ஏன் சீமான் பேசணும்? ஆனா அதானி விஷயத்துல வந்து அமைச்சர் விளக்கி இருக்கு. அது எங்களுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தான் அது மின் வாரியத்துக்கும் தான் எங்களுக்கு தொடர்பே தவிர எங்களுக்கும் அதானிக்கும் தொடர்பே இல்லை அப்படின்னு செந்தில் பாலாஜி விளக்கி இருக்காரு. அதானி கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு வாங்கன்னு நாங்கள் யாருமே சொல்லலை. அமெரிக்காவும் அந்த குற்றச்சாட்டும் சொல்லலை. என்னன்னா மத்திய மின் கழகம் இருக்குதுல்ல, அதுல இருந்து தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டும் வாங்கணும். மின் கழகத்தினுடைய திட்டம் வந்து வேற, மத்திய அரசு அப்ப மத்திய மின் கழகம் தானே அந்த கான்ட்ராக்டை கொடுக்கும். மத்திய அரசு என்ன பண்ணுது, அதானி கிட்ட ஒரு பெரிய அளவுல பட்ஜெட் அது வாங்குது. ஆனா எங்க கிட்ட இருந்து வாங்கணும் இல்ல அப்படின்றப்ப எந்தெந்த ஸ்டேட்லாம் வாங்குறதுக்கு நீ தான் ஏற்பாடு பண்ணணும்னு அதானி வந்து தமிழ்நாட்டில் ரகசியமா சந்திக்குது, இங்க வாங்க வைக்குது. எங்களுக்கு ஒரு இத்தனை மெகாவாட் வேணும் அப்படின்னு 6 மெகாவாட் என்ன கேட்குறாங்க, சென்ட்ரல்ல போய் கேட்கணும்னு சொல்லி சென்ட்ரல்ல அவங்க அதுக்காக வாங்குறாங்க, வந்து அவங்க வாங்கிக்கிறாங்க. அந்த கமிஷன் மட்டும் இங்க வருது. அதுதான் பேரம் பேசப்பட்டது. அதனுடைய விளைவு தான் மக்கள் இன்னைக்கு மின்சார கட்டணம் எவ்வளோ கட்டிங்கிறீங்க உங்களுக்கு தெரியுதா? ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டு ஏன் இந்த நிலைமை வரணும் அப்படின்றது அங்கே பெரிய பேசு பொருளாக இருக்குது. இதை எதிர்த்து பேசக்கூடிய அரசியல் சீமானது. உங்ககிட்ட என்ன இருக்குது? அப்போ யார் பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு யார் துடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுதா? சீமான் எப்படி போவாரு? இன்னைக்கும் நாடாளுமன்றத்தில் எதிர்த்து பேசிட்டு இருக்காரு. என்ன எதிர்த்து பேசுறீங்க? அதானி விஷயம் எதிர்க்கட்சி குரல் கொடுக்கும்போது அது திமுக எம்பிக்களும் இருக்காங்க இல்லையா? இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டில் வந்து சந்திச்சதை பத்தி கேள்வி கேட்டால் பதில் சொல்ல. எங்களை ஏன் வந்து சந்திச்சார்? நாங்கள் பேசின ஒரு முதலமைச்சரை ஒரு பெரிய முதலாளி வந்து சந்திக்கிறோம், என்னன்னு கேட்குறாங்க, பதில் வெளிப்படையாக சொல்லணும் இல்லை சுதீர்? இவர் ஏன் சந்திச்சது உறுதியா இருக்கா? உறுதியா வந்திருக்குது. விகடன் வந்து போட்டிருக்க வழக்கு போட விகடன் மேல. மற்றதுக்கெல்லாம் போடுறீங்கல்ல. ஏன்னா அது வெளிப்படையா தெரியல இல்லையா? சந்திச்சு சரி, என்ன வந்து ஒரு பெரிய பத்திரிகை இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வழக்கு போடுங்க. நீங்க ஏன் வழக்கு போடல? அப்ப நீங்க வந்து பாஜக வந்து அடுத்த தேர்தலில் கூட்டணி வைக்கின்றீங்களா? வைக்கிறாங்கன்னு இல்லை, இவங்க 2 பேரும் இருப்பாங்க. பாஜகவோட கூட்டணின்னா திமுகவுக்கு சிறுபான்மையினர் ஓட்டு பலம் இருக்குதுங்க, அது போயிடும். அது தெரிஞ்சுக்கிறதால அது என்ன பண்ணணும், நேரடியாக கூட்டணி கிடையாது, நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு உங்களை ஆதரிக்கிறோம். இப்போ எம்பிகள் வந்துட்டாங்கல்ல, ஆதரிச்சா போதும் இல்லை அவங்களுக்கு. வெளிநடப்பு பண்ணுறவங்க வெளிநடப்பு பண்ணாக்கா அவங்க தான் மெஜாரிட்டியாக நிறைவேற்றுவாங்க. இவர் வந்து நிலைப்பட மாத்திட்டு தான் இருக்காரு. முன்ன வந்து ரஜினி திட்டினாரு, இப்போ ரஜினி போய் பார்த்தாரு. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் விஜயை வந்து பாராட்டி பேசிட்டு இருந்தாரு. இப்போ விஜயை வந்துட்டு நடு ரோட்ல, கொள்கையில நடு ரோட்ல நின்னுனாக்கா லாரி அடிச்சு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. இவரும் இல்லை மாத்திக்கிறாருன்றது வேற சுது. நீங்க அதை புரிஞ்சுக்கிறது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, மேலோட்டமா ரஜினி அந்த தம்பி விஜயா இருக்கிற வரைக்கும், அரசியல் வரப்போற வரைக்கும் வாங்க அரசியல் இப்படிலாம் சிக்கல் இருக்கும், இவ்வளோத்தையும் நீங்க ஃபேஸ் பண்ண சொன்னதே இவர் தான். 2 பேரும் சந்திச்சுட்டாங்க, பேசிக்கிட்டாங்க, ஏற்கனவே பேசியிருக்கிறோம். நம்ம அரசியல் கொள்கையில் நீ வந்து பேசும்போதே வந்து கெட்டுப்போன கண்ணு நான் வச்சுப்பேன், நல்ல கண்ணு நான் வச்சுப்பேன்னா அது என்ன தானான்னு கேட்குறாரு. அதான் அங்கே விமர்சனம் முரண்பாடு வர்றதே அதுதான். அது தம்பியாக இருந்தாலும் சொல்லணும், அண்ணனாக இருந்தாலும் சொல்லணும், அப்பாவாக இருந்தாலும் இந்த அரசியல் சரின்னா சரி, சரின்னா சரியில்லை. இவர்கள் எந்த ஒரு சித்தாந்தத்தை எடுத்து பேசிட்டு இருக்கிறாங்களோ அதுக்கு நேர் எதிராக நீ ஒன்று தூக்கிட்டு வர விஜய், இதுக்காக தான் நீ உள்ள வரியான்னு கேட்டு விமர்சிக்கிறார். ஒன்று வலதுசாரி பக்கம் நில்லு, இல்லை இடதுசாரி சிந்தனைன்னு நில்லு, தமிழ் தேசியம் நில்லு, இல்லை திராவிட தேசம், நான் 2யுமே வச்சுப்பேன்னா எதை வச்சுப்பேன்? பெரியாருடைய கொள்கையெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன்னு கேட்குறேன். ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், தமிழ் வந்து ஒரு மோசமான மொழி, நீச மொழி, தமிழில் என்ன இருக்காது, குப்பை, அது ஒரு மலைன்னு சொல்லிட்டு தமிழை கொச்சையாக பேசுனா அந்த பெரியாரை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? நான் கேட்குறேன், இப்போ வைக்கிறேன் அந்த கேள்வியை, நான் விவாதத்தில் வைக்கிறேன். அவருடைய பகுத்தறிவை நான் எடுத்துக்கிறேன், மற்றதெல்லாம் நான் எடுத்துக்கலன்றேன். பகுத்தறிவை மட்டும் எடுத்துக்கிட்டேனாக்கா அப்போ அந்த தமிழ் மொழி சம்மந்தமாக பெரியார் பேசின கொள்கை 1968 வரைக்கும் பெரியார் இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்போ வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்தப்போ கருணாநிதி வந்துட்டு தமிழுக்கு ஒன்று இருந்தாலும் நான் பதவியை ராஜினாமா பண்ணுவேன்னு வழக்கம்போல ஒரு டகுல் விடுற மாதிரி விட்டோன்னே பெரியார் உடனே எமோஷனல் ஆகிட்டு, இதுக்காக நீ பெரியார் பள்ளிக்கூடத்தில் படித்த, இதுக்காக நீ வந்து இந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்ட, தமிழில் என்ன கிடக்குது குப்பை, அதில் வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன், அதை போய் நீ மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணுற எழுந்து இருக்குது இன்றைக்கும். அப்போ அந்த தமிழை கொச்சைப்படுத்தினதை பெரியார் கொச்சைப்படுத்தினது ஒரு ஏற்கிறாரா விஜய்? அதுதான் விமர்சனமாக வைக்கிறாரு. இவர் அன்னைக்கு பேசினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ திமுகவோட விஜய் ஆட்கள் தான் அதிகமா சீமான விமர்சிச்சிருக்காங்க. விஜய் அப்படிதான் நடக்கும். அது உங்களை நான் பேசுறேன், நீங்க என்ன பதிலுக்கு பேசாத இருப்பீங்களான்னு அது பேசுவாங்க, ஏற்று விமர்சனமா வச்சுதான். அடுத்த தேர்தல் இவங்க 2 பேருக்கு சண்டை அதிகமா ஹைலைட் ஆகும். அப்படி வந்து திமுக மடை மாற்றிட்டு திமுக கமுக்குமோ அது வேலையை அது பார்த்துக்கும். இது எந்த அளவுக்கு விஜய் சீமான் அரசியல்ன்றது மோதலாகுதோ திமுகவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கள் அரசியல் எப்படி மாறணும்னா, ஆளுங்கட்சி சரியாக இருக்கிறதா இல்லையான்றது தான் அரசியல் கட்சி தொடங்குற யாருமே பேசணும். அதை சீமான் பேசிக்கிட்டு இருக்கிறார். விஜய் தரப்பு வந்து சீமானை பேசுறதுல அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இல்லை, அவங்க அரசியல் வந்து வேற. அப்போ விஜய் கட்சி யாருக்காக தொடங்கப்பட்டதுன்னா சீமானை எதிர்ப்பதற்காக தொடங்கப்பட்டதான்ற நிலையோடு தான் அவங்க நிற்கணும். சுருங்கிடுவாங்க ஒரு வட்டத்துக்குள்ளாரு. அந்த ஆட்சி சரியில்லை, ஒரு குடும்பமே திராவிடன்ற பேரில் கொள்ளடிக்குதுன்னு சொன்னதில்ல, அதை எதிர்த்து அது அரசியலாக பண்ணணும். புரியுதுல? முகநூலில் பேசுகிறத வந்து ஒரு இதில் அதிகாரத்தில் அந்த பொறுப்பில் மாவட்டம், ஒன்றியம், மாநில பொறுப்பில் இருக்கிறவங்க பேசுகிறத வச்சு நம்ம பேசணும். முகநூலில் யார் வேணாலும் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. ஃபேக் ஐடியில் வந்து விஜய் படத்தை வச்சுட்டு எல்லாம் எழுதிட்டு இருப்பாங்க. அது வந்து இந்த பக்கம் அதே மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க.
இதை வச்சு இவருடைய மோதல் அப்படின்றதுக்கு பதில் சொல்லிக்கிறாங்க. நம்ம இப்போ போகவே இன்னொன்னு வேண்டியது. சமீப காலமா கட்சியில் நிறைய பேர் வெளியே போறாங்க. அவங்க போறவங்கலாம் விஜய் கட்சி தான் போய் சேர்றாங்க அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. விஜய் நிஜங்களா கட்சிக்கு அப்படி போய் இருக்கா? சேர்றாங்களான்னு இல்லை, அடுத்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்ப்பாங்களே. இப்போ இங்கேருந்து மட்டும்தான். இப்போ போன வாரம் திமுகலேருந்து விலகி இருக்கிறாங்க, யாருக்காவது தெரியுமா? முக்கியமான நபர்கள் இன்றைக்கும் ஒன்றும் இல்லை. திருச்சியில் நேருவுக்கு எதிராக எத்தனை பேர் இன்றைக்கி அதிருப்தியை வெளியில் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? பட்டியல் நான் கொடுக்கட்டா? அதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் உங்கள் டிவியில் வர மாட்டேங்குது. அதெல்லாம் எந்த ஊடகமும் எடுத்து பேச மாட்டேங்கிறீங்க. நாம் தமிழரில் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நிர்வாகி பிரிகிறாருன்னு வருது. உடனே மெயின் ஸ்ட்ரீமில் பேட்டி எடுத்து போடுறீங்க. சரி, அதே இடத்துல ஒரு மீட்டிங் நடக்குது. 100க்கு மேற்பட்டவர்கள் அதே ப்ரெஸ் கிளப்பில் ஒன்றா கூடுறாங்க. பிறகு போன நபர் இத்தனை பேர் இந்தந்த நோக்கத்துக்காக போனாங்க. இத்தனை வருஷமாக அவங்க செயல்படாமல் இருந்தாங்க. அந்த அடிப்படையில் அவங்க மேலே வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. அது பிடிக்காம அவங்க வெளியே போயிருக்காங்க. பேசின பதில் இது வரைக்கும் வெளியில் வந்திருக்குதா? இதை தான் அரசியல். நீங்கள் எப்படின்னா அதை மட்டும் தான் எடுத்துக்கிறீங்க, இதை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ உங்கள் நோக்கம் என்னன்னா, பொதுவாக பார்க்குற அந்த பழக்கம் இல்லை, இதை மட்டும் ஒரு குறி வச்சு பார்க்குற பழக்கமாக இருக்குது. நாம் தமிழர்னா இப்போ திமுகவில் எவ்வளோ சலசலப்பு இல்லாமல் இருக்குது. இங்கே என்ன திமுகவில் நடக்கிற மாதிரி ஆள் வச்சு போட்டு தளர்ந்தெல்லாம் நடந்துச்சா? பிடிக்கல வெளியில் போகிறாங்க. அடுத்த ஆப்ஷன் திமுகனா அங்கே போவாங்க, அதிமுகனா அங்கே போவாங்க. விஜய் அதுக்காக தானே இருக்குது. கட்சி தொடங்கி இருக்குது. அங்கே போனால் நமக்கு ஒரு இடம் இருக்குன்னு போவாங்க. அதில் என்ன இருக்குது? தப்பு இல்லையே. அவங்க போகிறது தப்பு இல்லை, விலகுறதும் தப்பு இல்லை. அதுக்கு சொல்லக்கூடிய காரணங்கள் வந்து நேற்று வரைக்கும் ஒன்றா இருந்துட்டு இன்றைக்கி சரியில்லை சிஸ்டர்னு போகிறீங்க. அது உங்கள் விமர்சனம் சரி. இதை தூக்கிக்கிட்டு பேசுகிறீங்கல்ல ஊடகம் ஒன்று திமுக இன்னைக்கு வேறு வேலை இல்லை. 24 மணி நேரம் சீமானை கவனிப்பது. சீமானுக்கு மனஸ்தாபம் யாருன்னா இருக்காங்களா, ஏகலைவனை பிடிங்க, அவரை கூப்பிடுங்க, ஒரு பேட்டி ஒன்று கொடுங்க, எடுத்து போட்டு பெருசாக பண்ணணும். இதுதான் ஓடிட்டுருக்கு. இது ஒரு அரசியல், மூணாந்தார அரசியல் பண்ணிட்டு இருக்குது. எதுக்காக அண்ணா அவங்களுக்கு தொடங்கி கொடுத்தாரு? எதுக்காக நீங்கள் பெரியாரை நடுத்தூரில் நிற்க வச்சுட்டு நீங்கள் கட்சியை தொடங்குனீங்க? எதுக்கு பெரியாரை விட்டு நீங்கள் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிங்க சொல்லுங்கள்? எதுக்கு ஆரம்பிச்சிங்க? ஒன்றா தானே இருந்தீங்க. அதிகாரத்தை பிடிக்க முடியாது, அதிகாரத்துக்கு போகணும். நம்ம அண்ணா பெருசுன்னு அப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறாரு. நம்ம இப்படியே தான் இருந்துட்டு இருக்கணுமா? ஒன்று காங்கிரஸ்கிட்ட மனு கொடுத்துட்டே தான் உட்காந்துருக்கணும். நம்ம எப்போ அதிகாரத்துக்கு போகணும்? போட அதிகாரத்தில் பங்கெடுத்துக்கிறோம், தேர்தலில் பங்கெடுக்கிறோம், நிற்கிறோம் அப்படின்றதுக்காக தான் 49 தொடங்குறாரு. வந்துட்டீங்க, பெரும்பாலையாக வந்துட்டீங்க. டெல்லியில் தான் அதிகாரம் இருக்குது, எங்களுக்கு தெரியாமல் போச்சு. அப்போ டெல்லிக்கும் ஒன்று எம்பி ஆகிட்டும் மக்கள் அனுப்புகிறாங்க. இப்போ என்ன இது வரைக்கும் நீங்கள் சாதிச்சுட்டு வந்தீங்க? வந்த உடனே முதல் இழப்பு கட்சி தீர்வு, அப்புறம் மாநில கல்விக் கொள்கை. ஒன்றா நீங்கள் தான் அடகு வச்சிங்க. என்ன இது வரைக்கும் மீட்டுன்னு வந்தீங்க? கட்சியை தொடங்கின நோக்கம் என்ன உங்களுக்கு? அந்த நோக்கம் இருக்குது. அண்ணா உங்களுக்கு எதுக்காக இன்றைக்கி அந்த கட்சியை வளர்த்து உங்கள் கையில் கொடுத்தாரு? இதை வச்சுக்கிட்டு பார்க்குறது எதுக்காக? மக்களுடைய நலனை பார்க்குறத சீமான் என்ற ஒற்றை மனிதனை பார்த்துக்கிட்டு அதுலேருந்து வெளியே வரவங்களாம் பார்த்து பேட்டி எடுத்து போகிறதுக்கு இந்த இடத்துக்கு வந்து சுருங்கி நிற்கிறீங்க. ஒரு நபரை கண்டு நடுங்கி உங்களுடைய அரசியலெல்லாம் அங்கே குவிஞ்சு இருக்குது. இது இப்ப எவ்வளோ பெரிய நடுவுல அவலம் இது. பாமகவுக்கும் திமுக நல்ல ஒரு மோதல் வந்துட்டு இருக்கு. அதாவது இப்போ இந்த அதானி விஷயத்துல வந்து சொன்னதுக்கு வந்து அவருக்கு வேற வேலை இல்லை, அதனால அறிக்கை விட்டுட்டு இருக்காருன்னு சொல்ல, அதுக்கப்புறம் வந்து முதல்வர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அன்புமணி சொல்ல, அது புதுசாக ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. இதன் மூலமா அது பாமகவோட கூட்டணி கிடையாது அப்படின்ற சிக்னல் வந்து இன்டைரக்டா வந்து விடுதலை செய்தி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேற ஏதாவது காரணம்? இல்லை, அது மறைமுகமாக பாமகவை எதிர்ப்பதை போல காட்டிக்கிறாங்க. திமுக விடுதலை சிறுத்தைகள் கொஞ்சம் அதிருப்தியாக இருக்குது. என்னவோ தெரியல, வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆதவ அர்ஜுன் வந்து இவருக்கு ஒரு பெரும் கனவு இருக்குது, முதலமைச்சர் கனவு இருக்கிறது, அந்த கனவு நிறைவேறும் விரைவில் அப்படின்லாம் பேட்டி மதுரையில் கொடுத்துருக்கிறார் ஆதவ அர்ஜுன். இதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி அப்புறமா பேக் அடிச்சு அது இருக்குது ஆனால் இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து அந்த கட்சியில் ஒரு முக்கிய முகமாக, அதுவும் திமுகவினுடைய ஒரு அங்கம் மாதிரியே பார்க்குற ஒரு இன்டலெக்சுவல் அறிஞர் ரவிக்குமார் வந்து திருமாவளவனுக்கு முதல்வர் கனவு இருக்குன்னு அவரும் பதிவு பண்ணுறாரு. அப்போ ஏதோ ஒன்று தோணுதா இல்லையா உங்களுக்கு? அதை சரி பண்ணணும், சமன் பண்ணணும் அப்படின்னாக்கா பாமகவை எதிர்க்கிற மாதிரி நீங்கள் காட்டி ஆகணும். ஒன்று அதுக்கு இல்லாமல் முதல்ல ஒரு நல்ல அரசியல் தலைவர் வந்து கலைஞர் இப்படிலாம் பேச மாட்டார். 1000 வந்தாலும் அவருக்கு வேறு வேலை இல்லை, அதனால் வெட்டியாக உட்காந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. 2011 2021 வரைக்கும் நீங்கள் வேறு வேலை இல்லாமல் வெட்டியாக உட்காந்துட்டு தான் மக்கள் பிரச்சனையெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்றது ஒத்துக்கிறீங்களா? அது சரின்னா 2011 2020 வரைக்கும் 21 தேர்தல் சட்டம் இந்த இதுக்கு 19 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் பேசியிருக்கீங்க, என்னென்னலாம் செய்திருக்கீங்க கொஞ்சம் எடுத்து பாருங்கள். நீட்டுக்காக ஓடினீங்க, அனிதா மரணத்துக்கு ஓடினீங்க, 8 வழி சாலைக்கு மிக பிரம்மாண்டமான எதிர்ப்பு திருவண்ணாமலையில் பண்ணீங்க, பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக பண்ணீங்க. எதை விட்டு வச்சுக்கினீங்க? திருச்சியில் ஒரு ஆழ்துளை இதில் விழுந்துட்ட ஒரு குழந்தை இருக்குது, அங்கே போய் உட்காந்துட்டு ஒப்பாரி வச்சு அரசியல் பண்ணீங்க. அப்போ இதெல்லாம் வேறு வேலை இல்லாமல் வெட்டியாக உட்காந்து செஞ்சுட்டு இருந்தார ஸ்டாலின் அவர்கள். இந்த 10 ஆண்டு காலம் நீங்கள் வேறு வேலை இல்லாமல் வெட்டியாக தான் மக்களுக்காக ட்ராமா போட்டுக்கிட்டு இருந்தீங்க. மின்சார கட்டணத்துக்கு கருப்பு சட்டை போட்டுன்னு பிடிச்சிங்க. மதுவிலக்கு இந்த அம்மா அழுதுச்சு, இந்தியாவிலேயே அதிக விதவைகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான், கனிமொழி அழுதுச்சு. வேறு வேலை இல்லாமல் வெட்டியாக அழுதிங்களா? எப்படி இந்த தலைவரை பார்த்து இந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல முடியும்? பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு வெகுஜன மக்களை கொண்டிருக்கக்கூடியது. அவரை வந்து நீங்கள் கொச்சைப்படுத்துகிற விதமாக வேறு வேலை இல்லாதவருக்குன்னு எதுக்கு நீங்கள் எந்த வார்த்தையை சொல்ல முடியும் சொல்லு? அதை விட உங்ககிட்ட சிவசங்கரனை வந்து அவர் மந்திரியை விட்டு
ஸ்டாலின் வந்து பிரதமரோட பேசக்கூடியவர், உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு பேச வைக்கிறீங்க. அந்த சிவசங்கரனே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட மந்திரி பதவி பிச்சு சிவசங்கரனுக்கு பாமக போட்ட பிச்சு. தெரியுமா உங்களுக்கு அது? திமுகவில் தான் இருக்கிறாரு. ஆமா. திமுக சட்டமன்ற உறுப்பினர் தான் அது. யாரால மந்திரி ஆனார் அவர்? பாட்டாளி மக்கள் கட்சி கேட்குது. இத்தனை சதவீதம் பேர் நாங்கள் இருக்கிறோம், வன்னியர் சமூகம். அமைச்சரவையில் உங்களுக்கு இவ்வளோ பேர் இல்லை. இது ஒரு பெரிய பார்ஷியாலிட்டி பண்ணிட்டு இருக்கு திமுக அரசுன்னு ஒரு கடும் விமர்சனத்தை வைக்கிறாரு. அப்புறம் தான் பார்த்தாரு, என்னடா வம்பா போகுது அப்படின்னு. மொழி சிறுபான்மைன்னு இருக்கக்கூடிய ஒரு மொழியை பேசக்கூடிய நீங்கள் மட்டும் 7 பேர் மந்திரியாக இருக்கிறீங்க. உங்களுடைய சதவீதம் 5% பேர் 6% பேர் இருக்கிறீங்க. இல்லைன்னா உங்களுக்கு அதிகாரம் வேணாம்னு இங்கே யாருமே எதிர்க்கல, மறுக்கலை. மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதுக்கேற்ற சதவீதம் இருக்கணும். இல்லை நீங்கள் மட்டும் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் வரிசையாக முக்கியமான மந்திரி பதவி நீங்கள் 7 பேர் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. 22% இருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்துக்கு இத்தனை மந்திரி சபைன்னு கேட்டோடனே அப்போ போட்டதான் அவருக்கு மந்திரி பதவி. அவர் போட்ட பிச்சை. கரெக்டுங்களா? அப்புறம் உங்கள் அப்பாவுக்கான சமாதி யார் போட்ட பிச்சை சொல்லுங்கள் கொஞ்சம். பேசுவோம், எல்லாத்தையும் பேசுவோம். யார் போட்ட? நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் பேசுவோம். அந்த வார்த்தை நான் பேசலை. எதுக்கு இடத்துல நாங்கள் போட்ட பிச்சைன்னு பேசிக்கிறீங்கள. ஓசியில் நாங்கள் கொடுத்தோன்னு சொல்லிக்கிறீங்கள. இப்போ அந்த சமாதிக்கான இடத்த பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சைன்னு நான் சொல்கிறேன், மறுக்க முடியுமா? நீதிமன்றத்தில் போகிறீங்க, 20 ரூபா போகிறீங்க. அதிமுக என்ன பண்ணுது, நாங்கள் இன்றைக்கி கொடுத்துருவோம். உண்மை நடந்தது அதுதான். அதிமுக கொடுத்துருக்கோம். ஒருவேளை நாளைக்கு நீதிமன்றத்துக்கு யாருன்னா போயிருந்தாங்கனாக்கா அதை அப்புறப்படுத்திட்டு போகிற ஒரு அசிங்க அரசியல் வந்துடக்கூடாது. அதனால் நீதிமன்றத்துக்கு போய் நீங்கள் போடுற மாதிரி போடுங்க, நாங்கள் வேணால் ரைட்டாக எதிர்க்கிற மாதிரி எடுத்து விட்டுறோம். அப்படி தான் நடந்துச்சு அது. அதில் மெயினான முக்கியமான தடையே இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி போட்டிருந்த ஒரு முக்கியமான வழக்கு. இது மெரினா கடற்கரைன்றது இனி சமாதிகளுக்கான இடமா இருக்கக்கூடாது, சுற்றுச்சூழல் அதனால் வந்து இதுவாகும் போட்டிருந்த ஒரு வழக்கு. அந்த வழக்கை இரவாக கெஞ்சி கூத்தாடி வித்ட்ரா பண்ண வச்ச பிறகு நீங்கள் கோடி கணக்கில் போட்டு வசந்த மாளிகை கட்டிட்டு பெட்ரூம் மாஸ்க் லைட்டே தான் வேணும்னு உங்களுக்கு அந்த இவர் வந்தார்ல ராஜ்நாத் சிங்கையே தான் கூப்பிட்டுட்டு வரீங்க. அதுக்கு மட்டும் உங்களுக்கு மட்டும் வந்துட்டு நீங்கள் வந்து பாஜகவை எதிர்ப்பீங்க. ஆனால் உங்கள் அப்பாவுக்கு ஸ்டார் வெளியிறதுக்கு பாஜகவில் இருக்கிற முக்கிய அங்கமாக ஜனாதிபதி தான் வரணும். கேட்டால் ஜனாதிபதி புரோட்டோகால் இல்லைன்னு, ஜனாதிபதி இல்லாமல் எத்தனையோ மாநிலத்தில் ஸ்டாம்ப்லாம் வெளியிட்டது நடந்துருக்குது. அப்புறம் காயின் வெளியிட்டீங்க, 1 ரூபா நாணயம், அதுக்கும் பாஜகவில் இருந்தே தான் வரணும். ஒரு மத்திய அரசுன்றதெல்லாம் அப்படி சொல்லிடலாம். அப்போ அதே மத்திய அரசுன்றதுக்காக நாட்டு நலன் கருதி தான் அதிமுக செய்துட்டு இருந்தப்போ அடிமை அரசுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா இல்லையா? எவ்வளோ கேவலமாக பேசுனீங்க அதிமுகவை. அதே அவங்க இருக்கிற 11 மருத்துவக் கல்லூரியை கொடுத்துருந்தாங்க, அவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க. டிஆர் பாலு தொடக்கத்தில் பாஜக மோடி கூட சுமூகமாக இருந்தாங்க, பார்த்தீங்களா? வெள்ளை கொடெல்லாம் பிடிச்சிட்டு ட்ராமா ஆடிட்டு அந்த மகாலிபுரத்தில் குறுக்கு நெடுக்குமா நடந்துக்கின்னு நூல் விட்டுக்கிட்டு விளையாடி இருந்தாங்க, தெரியும்ல உங்களுக்கு? அப்போல்லாம் அந்த காலகட்டத்தில் சுமூகமாக இருந்த காலகட்டத்தில் மத்திய அரசு மாநில அரசுக்கு 11 கல்லூரிகளை வெள்ளித்தட்டில் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்குதுன்னு பேசுனீங்களா இல்லையா? நீங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் திமுக எந்த காலத்துலையும் பாஜகவை எதிர்க்காது, முழுக்க ஹம்பக்கு. இந்த இடத்துல வந்து எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு வரோன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி தான் அந்த இடத்த உங்களுக்கு விட்டு கொடுத்தது. அது மட்டும் நீங்கள் வழக்கு வாபஸ் வாங்கலைன்னா அந்த நினைவு இடம் அங்கே வச்சிருக்க முடியாது. உங்களுக்கு திருவாரூருக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்கணும், இல்லை நீங்கள் ஏன்னா திரும்ப ஒரு பெட்டிஷன் போட்டு அறிவாலயத்துக்கு பின்னாடி எங்கன்னா வச்சுருந்துருக்கணும். மூப்பனாருக்கு இங்கே வச்சுருக்காங்களா, மைதானத்தில் இருக்காங்க, அந்த மாதிரி தான் வச்சுருக்கணும். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.